சென்னையிலே பெஸ்ட் தோசை இங்க தான்ப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ரெஸ்டாரண்ட்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தோசை லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தோசைலாம் எவன்ப்பா சாப்பிடுவான், இட்லி தோசை எல்லாமே நான் டெய்லி சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம். பட் தோசை விரும்பிகள் உலக அளவில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்கு கூட தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இந்தியானாலே தோசை சாப்பிடலாம், அவங்க வந்து தோசைன்னு சொல்ல மாட்டாங்க, தோசா. நார்த் இந்தியன்ஸ் கூட வந்து தோசா தோசா அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த தோசை விரும்பிகளுக்கான உணவகங்கள் சென்னையில் என்ன என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல இருக்கிற பிருந்தாவன் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து சைனீஸ் குவிசினாக இருக்கட்டும், இன்னும் நிறைய குவிசின்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இங்க தோசை, சட்னி, சாம்பார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஏதாவது மயிலாப்பூர்ல போய் பெஸ்ட் தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்குலாம் பிருந்தாவன் வந்து ஒரு சிறந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தபடியாக எந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டால இருக்கக்கூடிய ஐடி வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த இட்லி தோசை டிஃபன் வெரைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படியே பாஷான ரெஸ்டாரண்டாக தான் இருக்கும். நம்ம இந்த தோசைலாம் வந்து ரொம்ப அப்படியே பாஷான ஒரு ஆம்பியன்ஸ்லாக இருக்கட்டும், அதே போல அந்த பிரசன்டேஷனாக இருக்கட்டும், அப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக ராயப்பேட்டால இருக்கக்கூடிய ஐடிக்கு நம்ம போகலாம். இங்க தோசை, இட்லி, சாம்பார் எல்லாமே ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட். சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ கீதமாகவும் உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. பர்டிகுலரா அடையார் பிரான்ச்சை சொல்றாங்க. இந்த பிரான்ச்ல தோசை வகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சங்கீதா பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 29 அவுட்லெட்ஸ் கிட்ட இருக்கு சென்னையிலேயே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான உணவகமாக தான் இது இருக்கு. இங்க தோசை வகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தோசையிலே நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. அதே போல நார்மல் தோசை கூட உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சுவையான ஒரு தோசை சாப்பிடணும்னா கண்டிப்பாக நீங்க சங்கீதா ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பாம் குரோவ் நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்திலே வந்து இங்க தோசை வகைகள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. கீ தோசையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐகானிக் டிஷஸ் கூட இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்க ஹோட்டல் ஸ்டே கூட சம ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டேயும் இருக்கு, உணவகமும் இங்க நல்லா இருக்கு. ஸோ ஹோட்டல்ல தங்குறவங்க கூட இங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் ஆக இருக்கட்டும், லஞ்ச் ஆக இருக்கட்டும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இங்க தோசை ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தபடியாக எந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஈட்டிங் சர்க்கிள். ஈட்டிங் சர்க்கிள் பொறுத்தவரையில இது வந்து ஒரு பெங்களூரியன் ரெஸ்டாரண்டாக தான் இருக்கு. ஏன்னா இங்க இந்த பெங்களூர்ல ஃபேமஸான பென்ன மசாலா தோசைவாக இருக்கட்டும், நீர் தோசையாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பொடி இட்லி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. இந்த தோசை விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, பெங்களூர் வரைக்கும் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஈட்டிங் சர்க்கிள் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விராட் கோலிக்கு கூட இந்த ரெஸ்டாரண்ட் பர்டிகுலரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க கண்டிப்பாக ஆழ்வார்பேட்டையில இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து பிரேம்ஸ் கிராமா போஜனம். ஸோ பேர்லேயே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு ஆந்திரா குவிசின் ஸ்டைல் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அடையார்ல தான் இருக்கு. இங்கேயுமே தோசை ஃபேமஸ். ஸோ தோசை வந்து சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படி பார்க்கும்போது இந்த பெங்களூரியனாக இருக்கட்டும், அதே போல ஆந்திரா ஸ்டைலாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது சென்னையிலே நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ பெங்களூர்னா ஈட்டிங் சர்க்கிளாக இருக்கட்டும், அதே போல இந்த கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு பெங்களூர் டிஃபன் ஹவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே தோசைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய அந்த அடையார்ல இருக்கக்கூடிய பிரேம்ஸ் கிராம போஜனமும் ஆந்திரா ஸ்டைல் தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ கடைசியாக நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர்ல இருக்கக்கூடிய மத்சியான் தான் நினைக்கிற ப்ரொனன்சியேஷன். ஸோ இங்கேயுமே டிஃபன் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தோசை விரும்பிகள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் என்ன ரெஸ்டாரண்ட், இதை விட சூப்பரான ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். மற்றவங்களும் அதை கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல இதை பத்தி பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.